ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 13, 14 2 எபிசோட் வந்து சேர்த்து போடுறேங்க. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். போன எபிசோட் பார்த்துடுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். ஸோ ஹீரோ வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருப்பான் சோல்ஜர் லெவலுக்கு. ஓகே ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லூ கேங் செத்தாரில் அவருக்கான ஃபியூனரல் அது வந்து நடக்குது. நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க நமக்காக வந்து அவர் செத்த ஒரு காட் ஆஃப் வார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நேஷனல் டிவி வந்திருக்காண்டு ஹீரோ கேட்க ஆமாம் அவர் வந்து காட் ஆஃப் வாரில் அவர் நிறைய பேர் இங்கே வருவாங்க, நிறைய காட் ஆஃபர்ஸ் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்கே வந்துட்டு ஹீரோ நினச்சி பார்க்குறான். ஸோ வந்து லூ கேங் நீங்கள் எங்களுக்காக வந்து இந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கீங்க, உங்களை இழந்திருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கு ரிவெஞ்சுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யூவோட ஃபேமிலி வந்துட்டு யூ அங்கே வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூங்க அண்ணனும் வந்து நம்ம ஹீரோ வந்துருக்கதான் பார்க்குறான். உடனே வந்துட்டு வந்து அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூ ஹாய் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வரான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோங்கன்னா ஜூ ஹாய் நீ எப்பறம் மிஷினில் இருந்தீங்க வந்துன்னா. ஸோ வந்து இவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் தான் நிறைய சொல்லி கொடுத்தாரு, இவருக்காக மிஷினை வந்து நான் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு எலியை காப்பாற்ற போய் தான் அவர் இருந்து செத்துட்டாரு சொன்னால் நம்பியான்னு கேட்டா அவன் தான் அவன் பேர் லுங்ஃபை வெறும் சோல்ஜர் லெவலில் தான் இருக்கான்டா. அவன் என் தங்கச்சி வந்து லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அவன்கிட்ட நான் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான்டா. போய் சோல்ஜர்லாம் என் தங்கச்சிக்கு வந்து இணையாடா நீயே சொல்கிறா அவனுக்கு சாம ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இவன் சொல்கிறான். ஸோ அவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் 2 மாதத்தில் 10,000 மாதம் கொண்டிருக்கான். அவனுக்கு பட்ட பேர் சைக்கோ கில்லர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கூப்பிடுவோம்டா. அவனை நீ குறைச்சி மட்டும் பேர் தோடுது இவனான்னு சொல்கிற அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைகர் டீம் போது அங்கே அவங்க அங்கிளும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஹோபை அவங்க அங்கிளும். ஸோ அந்த ஃபயர் டீம் வந்து ஏதாவது பண்ணணும் தண்டர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன், சரியான நேரத்தில் பெரிய ஆளுங்கிட்ட கொத்தலாம் அவங்க வந்துட்டு இருக்காங்க நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனை சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேர் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஃபேமிலிமா. ஸோ உடனே யங் மாஸ்டர் நீங்கள் வந்து போய் ஹோட்டல் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வரோம், இல்லை நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க. ஸோ நீங்கள் போங்க என் டயர்டாக நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யங் மாஸ்டர் இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து பவுலியன் கிளான் அப்படின்ற ஒரு கிளான். ஸோ இந்த கிளான் வந்து ஹீரோ வந்து யார் இவங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது வந்து 9 HRன்ற 9 பெரிய கிளான் இருக்குது. அதில் ஒரு கிளான் என்ன பவிலியன் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற காட்ஸ் கூட வந்து சீனியர் லெவல் வாரியர் அப்படின்னு கேட்டு ஹீரோக்குள்ள சரியான ஷாக்கு. ஒரு காட்ஸ் சீனியர் லெவல் ஆமாம் அது உண்மையிலேயே வந்து ஸ்ட்ராங்கான கிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளானை போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா டைகெட்டிங் கூட சேர்த்து இவனை சொல்கிறான் பேனோ இந்த மாதிரி வந்து மிஸ்டர் லூ இந்த மாதிரி வந்து அதுதான் அந்த டீம்னா சரி ஓகே நான் வந்து 003 மிஷினில் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து யங் மாஸ்டர் நீங்கள் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அந்த டீமாக போகிற வழியில் நான் போட்டுட்டு நீங்கள் எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ஷிப் வந்து இருக்குது. எல்லாரும் அந்த வார்ஷிப் முன்னாடி வந்து மரியாதை எடுத்துருக்கேன். ஸோ வந்து இந்த இதை சொல்கிறாங்க இவர் தான் வந்து மார்ஷல் கிளப்பில் ஒரு முக்கியமான மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் இவர் ஆக்சுவலி போன சீனில் வந்து காமிச்சு ஹீரோ சொல்கிறான் இது அந்த அவர் தானே அந்த ஈகிள்ட்டு நம்மளை காப்பாற்றணும் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து உனக்கு வந்து அவர் தெரியுமா அவர் பேர் ஜெனட்டோ ஜூசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், இவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்னு தெரியும்னு இருக்கு. ஸோ அவர் ஒரு மாஸ்க் எடுத்துட்டு போகிற போல ஹீரோ பார்த்து ஒரு ஸ்மைல் போட. ஸோ ஹீரோக்கு இதை பார்த்து சரியாக இருக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மரியாதை சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து உள்ள அந்த ஃபியூனரல் வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவரோட தூக்கம் எல்லாம் பூ வைக்க. ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ அவரோட ஒரு துகள் கூட மிச்சல எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண தியாகத்தை நான் மறக்க மாட்டேன் சீனியர், கண்டிப்பாக இது கண்டிப்பாக எடுப்பேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவர் வந்து அப்படி பண்ணியிருக்கூடாது லூ கேங் அவர் நமக்காக தியாகம் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் நினைக்கிற 2 பிரச்சனை டைகர் டீம் அந்த டைகர் டீம் ஸோ அந்த பவிலியன் கிளான் கூட கை சேர்த்துருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளை கொள்ள நிறையவே முயற்சி பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு என்னதான் வழி நம்ம என்னதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் சொல்கிறான் கண்டிப்பாக அவனுக்கு நம்ம கொண்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பவிலியன் கிளான் அந்த பவிலியன் கிளானுக்கு சேர்ந்து எல்லாரும் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இந்த டிஎன்ஏ ஜென்ஸ் அதுதான். ஸோ அவங்க கிளான் வந்து காலங்கலமாக வந்து ஜெனட்டிக் கடத்தப்படுது, அதனால் அவங்க இயற்கையாகவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் வாரியர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க சீக்கிரமாக பிரேக் த்ரூ பண்ணுறாங்க சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அப்போ நம்மளாம் இப்படி தான் பண்ணுறதுன்னு கேட்டால் ஸோ நம்மளாம் வந்து ஓன்லி மான்ஸ்டரை கொண்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ நம்மளும் ஜெனட்டிக்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டு வந்து ஏர்ன் பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 003 அந்த மிஷின் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ லூக் அங்கே இல்லாதனால அவர் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருந்த அந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க. ஏன்னா அங்கே எக்கச்சக்க மான்ஸ்டர் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே போனோம் அப்படின்னா எக்கச்சக்க மான்ஸ்டர் கொண்டு வந்து பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணலாம். அது மூலிமா வந்து ஜெனட்டிக்கு வந்து நம்ம வந்து ஆப்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போகலாம் அப்படின்ற பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே லூகாங்க இடத்துல வந்து போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த லூகாங்க தான் சிட்டி 003 கண்ட்ரி 003 சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வாரிஸ் கொஞ்சம் இருக்குது சொல்லிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி எக்கச்சக்க டீம் வந்து இறங்கிருக்கு. 100-150 டீம் கிட்ட வந்து இறக்கணும். எல்லாமே ப்ரொஃபஷனல் வாரியர்ஸாக இருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஜென்ரல் கிரேட் மாஸ்டர் இருக்குது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஃப்ளையிங் மாஸ்டர்ஸாக இருக்குது அப்படின்னா சரி ஓகே போகலாமான்ட்டு எல்லாருமே அந்த சிட்டியை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க.
நெக்ஸ்ட் சீனில் இந்த அங்கிள் வந்து இது பண்ணிருக்கான். ஸோ இந்த ஹேமர் டீம் வந்து இங்கே வந்துட்டானுங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு கொண்டே ஆகணும்னு சொல்லிருக்கேன். அதுக்கு தாண்டா நம்ம லீவ் அந்த பப்ளியன் கிளான் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த 2 பேரும் வந்து சீனியர் கார்ட் ஆஃப் 2 பேரும் வந்து ஸோ இந்த டீமையே கொண்டுருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அங்கிள் சொல்லிருக்கான், ஆனால் அந்த லுங்ஃபெங்கை மட்டும் என் கையால் நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா வாகனத்தை கட்டிட்டு நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாம் போயிட்டு இருங்க. இவங்க எல்லாரும் போய் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல எக்கச்சக்க மாஸ்டர் இருக்குது. ஸோ கேப்டனும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே நிறையவே ஜென்ரல் கேட் மாஸ்டர் இருக்குது, எல்லாமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பேசியிருக்கோம், திடீர்னு அந்த கோல்டன் பிளாக் ஈகிள் அது என்ன பண்ண ஒரு பெரிய கார்த்திக் இப்படி எல்லாம் ஓடுங்கன்னு கத்துறானுங்க. ஸோ உடனே அந்த ஈகிளை வந்து அட்டாக் பண்ண வருது. ஸோ நம்ம டீம் ஆளுக்கு எல்லாமே கத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து அதை முடிச்சுட்டு டயர்டாக இருக்கு. 1/2 மணி நேரத்தில் நம்ம எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக நான் எதிர்பார்க்கல, கிட்டத்தட்ட 50 லயன்ஸ் வர வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புது வந்து மாஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்னைப்பர் கற்று என்னடான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற ஒரு டீமை பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட் பிளாக் பைத்தான் அப்படின்ற ஒரு பாம்பு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சரி ஓகே, அந்த டபுள் ஹெட் பைத்தான் ரொம்ப சிறப்பானது, கண்டிப்பாக நமக்கு நல்ல யாராவது சுட்டு அதை அட்டாக் பண்ணுற இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியன் டீமுங்க. ஆக்சுவலி இந்த அனிமையில் இந்தியனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு வாரியராக வந்து இதில் போட்டு ஒரு இடம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே கேஸ், ஸோ இந்த இந்திய டீமும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பைத்தான் வந்து சாவலன் அது இருக்கிற கடைசி வர சாவலன் போ நம்ம டீம் ஆளுங்க வந்து வந்துடுறானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்குவாடை பற்றி அந்த பாம்பு அடிக்காருங்க. ஆனால் அது பயங்கர சாகும், ஏன்னா அது வந்து சுப்பீரியர் கேட்டில் வந்து இருக்குது. ஆக்சுவலி அது வந்து ஜென்ரல் கேட்டோட பீக்கில் இருக்குது. ஸோ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னது பண்ணாலும் ஸ்கெல்ஸ் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது, யாராலையும் ஒன்றுமே பண்ணல. ஸோ ஹீரோ நான் கண்டிப்பாக அது வந்து ட்ராப் பண்ணி தான் கொள்ளணும், ஏதாவது ஒரு வழி கிடையாது, எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அது மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்க. 2 பேரும் போயிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு குறுக்கலான சந்தை பார்க்குறான். ஹீரோ வந்து பக்கம் வர அந்த பாம்பா அந்த சந்துக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தா சுற்றிக்கிற 2 பேர் வந்து ஒவ்வொரு தலையை அடிச்சுட்டு போவேன். ஸோ அவர் சொல்கிறார், கேப்டன் அதோட வீக் ஸ்பாட் அந்த சென்டர் இடம்தான்டா அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோ என்ன அப்புறம் சென்டர் அதில் கத்தி விட்டு அடிக்க, இல்லை இது பத்தாதுன்ட்டு அவங்க உள்ள ஸ்வாட் இறக்கி ரெட் தண்டரை இறக்குவான் பாருங்க. இல்லை இதுக்கெல்லாம் சாக்காதுன்னு சொல்லி செகண்ட் ஃபார்ம் மட்டும் ஃபுல் தண்டரை அடிப்பான் பாருங்க. 9/7 டெக்னிக் ஒரு செகண்ட் ஃபார்மில் ஒரு தண்டரை தாங்க முடியும், ரத்தம் தெரிச்சுட்டு அதே இடத்துல வந்து தலை வெட்டி செத்து போகுது. பரவாயில்ல சூப்பர்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் வாரியரும் பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஒரு புல்லட் என்னடான்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா இந்த டைகர் டீம். ஸோ அந்த டைகர் டீமும் வந்து மாட்டினீங்களாடான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் லெவல் வாரியர்ஸ் 2 பேர் வந்து சீனியர் வாரியர்ஸ் 2 பேர் வந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் ஆபத்தானு சொல்லிட்டு உடனே பேன சொல்லிட்டு நீங்கள் மாட்டிங்களா அந்த இடத்துல அந்த எக் மாஸ்டர் அந்த ஜோக்கருமே வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஸோ இந்த பாம்பு நல்லா இருக்கு, இது நான் எடுத்துக்கிறேன், இது என்னோட ஜர அப்படின்னு அம்பருங்க. இது கேட்டோன்னா குயில் எல்லாருக்குமே சரியான விஷயம். அதோட பார்த்தீங்கன்னா வந்து 13வது எபிசோடு வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இன்னும் மறக்காமல் வந்து லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஸோ 14வது எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைகர் டீமோட ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ நினைக்கிறான், ஸோ அந்த 2 பேரும் தானே சீனியர் லெவல் வாரியர்ஸ், கண்டிப்பாக இந்த இடத்துல சொன்ன போதுனா. ஸோ இந்த யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பாம்பு எங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த இந்தியன் அட்டாக் பண்ண போவோம், வெப்படெல்லாம் ஸ்னைப்பர் ஒட்டச்சு எரிஞ்சிருவாங்க. அவனுக்கு சரியான டேமேஜ் இடத்துல ஸ்னைப்பர் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க ஃபைட் பண்ண. ஸோ இந்த இடத்துல சீனியர் லெவல் வாரியர் அந்த கார்டு இருக்கான் பார்த்தீங்களா, எருமை மாதிரி பண்ணேன், அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ தடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இந்தியன் வாரியரை பார்க்க நம்ம ஜாங்கி மாதிரி இருக்கும், ஹீரோக்குள்ள மனசே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இந்தியன் வாரியர் விட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இன்னொரு புல்லட் வர, அந்த புல்லட்டை ஹீரோ போய் அவன் ஸ்பாட்ல அசால்ட்டாக வந்து தடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே போயிட்டு இருக்க. நம்ம டீம் ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரும் அந்த ஸ்னைப்பரில் ஒருத்தனை வந்து சரியான டேமேஜ் பண்ண. இதை பார்த்து எங் மாஸ்லாம் சரியா எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை அட்டாக் பண்ணடா, அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லியோ நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ச்லும் சும்மா ஒரு தள்ளுது ஹீரோவில் சரியான தூரம் போய் விடுறாங்க. ஹீரோன்னு முடியல. 2 சீனியர் லெவல் வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஹீரோ நினைக்கலாம். ஸோ சீனியர் லெவல் வாரியர்ஸோட பவர் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு வச்சுட்டு இருக்கேன். ஸோ என்ன தான் பண்ண ஹீரோட ஒன்றுமே முடியல. ஸோ ஒரு இடத்துல ஹீரோ சரியான டேமேஜ் அந்த ஸ்னைப்பர்ட்ட சொல்கிறான், என்கிட்ட ஒரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்குறான், ஸோ இந்த இடத்துல எங்களை அப்படியே விட்டிங்கன்னா நல்லது, நான் உன்னை ஏன்டா நான் கேட்டா, ஏன்னா யங் மாஸ்டர் உயிரை நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல ஸ்னைப்பரும் புல்லட்டை யங் மாஸ்டர் பஸ் போனால் அந்த புல்லட்டை ஹீரோ 2 பொழுதுருவாங்க. இதை பார்க்குறது எல் மாஸ்டர் உள்ள அள்ளு கிடையாது, ஒரு நிமிஷம் உயிர் போய் வர. இந்த இடத்துல எவ்வளோ தைரியம் தான் எங்கள் மாஸ்டே காயப்படுத்த பாப்படா அப்படின்னு இந்த குண்டனை கத்திக்கிட்டு இருக்கு. இடத்துல தாத்தா நினைக்கிற பரவாயில்ல, இவன் வந்து உண்மையில் இந்த ஸ்பீடாக இருக்கான்ட்டு இவனும் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக எங்களை விட்டுருக்க, எல்லாம் எங்கள் மாஸ்டருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல. இந்த தாத்தா வந்து அந்த குண்டைக்கிட்ட வந்து சொல்கிறாரு, டேய் கொஞ்சம் அமைதியாக இரு, யங் மாஸ்டருக்கு ஆபத்து, இவங்களோட ஸ்னைப்பர் உண்மையிலே திறமைசாலியாக இருக்கான், ஸோ இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அது அமைதிப்படுத்துறாரு இந்த தாத்தா லியோ. ஸோ சொல்கிறாரு அவரும் கொஞ்சம் அமைதியாகிறான்னு சொல்லிட்டு. யங் மாஸ்டரும் பயத்தில் இருக்க, யங் மாஸ்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வேறு பீஸ்ட்டை கண்டுபிடிச்சலாம், இந்த பீஸ்ட்டை வந்து விட்டுருக்கலாம்
வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க சரி ஓகேப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் மாஸ்டர் வந்து பயத்தை இது பண்ண போவோம். இந்த இடத்துல இவன் சரியான இந்த அங்கிள் மட்டும் சொல்லிட்டு போகிறான் டே நீங்கள் தப்பிச்சிருன்னு நினைக்காதீங்களா இன்னொரு சான்ஸ் வச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு விட சொல்லிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக அப்படியே விடக்கூடாது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அந்த டைகர் டீம். ஸோ இந்த யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடம் நமக்கு நல்ல இடம்னா அதை விட நல்ல இடம்லாம் இருக்குது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கன்வென்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ பேனை கூப்பிட்டு பேன் யங் மாஸ்டருக்கு ஏதாவது மட்டும் ஆச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் யங் மாஸ்டரோட ப்ரையாரிட்டி தான் முக்கியம் அவரை பாதுகாக்க தான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஷினுக்கு போகிறோன்ட்டு அவரும் கிளம்புறது. இந்த இடத்துல வந்து இந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்கான் இப்போ நம்ம வந்து யங் மாஸ்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோமா அப்படிதானே அப்படின்னு கேட்க ஆமாம் அதுக்கு பதிலாக வந்து அந்த டீம் வந்து நமக்கு வந்து அவங்க கொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்கப்பா ரெஸ்ட் எடுக்க போகலான்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பீஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இந்தியன்ஸுக்கும் வந்து இந்தியனே வந்து மருந்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்னைப்பர் வந்து பார்த்துருக்காங்க அவங்களாம் போயிட்டு தான் இருக்காங்க அவனா சுட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு கேட்க வேணாம் அங்கே 2 சீனியர் லெவல் வாரியர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து இவர் சொல்கிறாரு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோ நான் சொல்கிறேன்னா ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இந்தியன் டீம் கூப்பிட்டு கிளம்புங்க இது வந்து நல்ல வந்து ஒரு ஐடியா நீங்கள் இவங்களை வந்து சேஃப்டியாக கூப்பிட்டு போங்க நான் மட்டும் இங்கே இருக்கேன். ஸோ நான் மட்டும் இந்த சரியான நேரம் பார்த்து ஸோ அந்த ஹோபாயோட அங்கிள் அவனை கொண்டுறேன் அப்போ மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் நீ மட்டும் தனியாக இருக்கு அப்படின்னு கேட்க இல்லை நான் வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல ஸோ கேப்டன் தான் சொல்கிறாரு. ஸோ இவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வைக்கும் லுங்ஃபேங் உண்மையிலே திறமைசாலி நம்ம வந்து கிளம்புறது நல்லது லுங்ஃபேங் முக்கியமான விஷயம் ஜாக்கிரதையாரு திரும்பவும் சொல்கிறேன் ஏதாவது டேஞ்சரான சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக ரெட்ரேட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ வந்து கட்டி பிடிச்சி ஸோ ஆறுதல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ சேஃபாக இருந்தாண்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த டீம் கிட்ட வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் வந்து அந்த டைகர் டீம் தங்கியிருக்குள்ள ஒரு மேன்ஷன் மாதிரி ஸோ அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் பில்டிங் வந்து பார்ப்பான். சரி ஓகே இங்கேருந்து நல்லா பார்க்க கரெக்டாகனு சொல்லிட்டு அவனுமே வந்து அதுக்கு எதிர்த்து பில்டிங்கில் போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்க அவனும் பைனாக்குலர் வச்சு பார்க்க அந்த இடத்துல அந்த ஓல்டு மேன் அந்த லூயும் பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கு ஹீரோவும் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அவர் சொல்லிட்டு இருக்காரு பேன் ஸோ யங் மாஸ்டரோட உயிர் தான் முக்கியமான ப்ரையாரிட்டி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹேமர் டீம் வந்து தப்பிச்சு போயிட்டு தான் நான் வந்து கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்றாங்க. ஸோ அவர் திரும்பி போக ஹீரோக்கெலாம் சரியான இருக்கு. ஸோ அவரை வந்து எதுவும் கண்டுபிடிக்கல அவர் அந்த இடத்துல அசால்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ நான் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டருங்கிற விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அப்படியே அடுத்தனால போது இந்த டீம் எல்லாம் பேசிட்டு இருக்கு நம்ம வந்து இந்த யங் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. பேன் வந்து சொல்கிறாரு டீ ஒழுங்குமுறையை வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதா நமக்கு நல்லது சரி வாங்க முதல்ல வந்து வேட்டைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தண்ணி குடிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டை வேட்டையாடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டைகர் டீம் வந்து யங் மாஸ்டர் அங்கே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ நினைக்கலாம் ஸோ அந்த 2 சீனியர் லெவல் வாரிசும் போயிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டுருக்கேன். ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அவன் மென்டல் பவர் ஒர்க் அவுட் எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே வந்து ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போயிட்டுருக்கு ஹீரோவும் கோட் போட்டு. ஸோ 10 நாள் அவங்க ஒரே சர்க்குலர் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இதுதான் கொள்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த அங்கிள் இருக்காலும் அவன் மட்டும் வந்து உள்ளே இருப்பான் அந்த அங்கிள் ஸ்னைப்பரும். ஸோ இதுக்கு மேலே வந்து என்னால் வெயிட் பண்ண முடியாது இந்த சான்ஸ் விட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது இவங்க எல்லாமே போயிட்டானுங்க. ஸோ வழக்கம் போல் அந்த அங்கிள் அந்த ஸ்னைப்பர் 2 பேர் மட்டும்தான் உள்ளே இருப்பானு. ஸோ உனக்கு கண்டிப்பாக கொள்றதுக்கு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொள்றதுக்காக கிளம்புறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பில்டிங்கில் யங் மாஸ்டர் ஸோ முத்தான் கொஞ்சம் பேர் எல்லாமே வெளில போயிட்டாங்க. அந்த இடத்துல 2 கேட் மாஸ்டர் இருக்கா ஹீரோ அசால்ட்டாக அவனோட 2 ட்ராகருங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா அதை கொண்டுட்டு வந்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து கொஞ்சமாக போயிட்டு இருக்கு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கிட்ட வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ரூம் கிட்ட போனோடனே அவங்க பேசுகிறாங்க என்னடா சொல்கிறேன் யாரா காயப்படுது அப்படின்னு கேட்டால் ஸோ அந்த ஹேமர் டீம் இருக்குல்ல அது வந்து சத்ததான் நான் கேள்விப்பட்டேன் நான் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் தெரில அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அவங்க சாவறவங்களோ எனக்கு லுங்ஃபேங் மட்டும் தான் முக்கியம். ஸோ ஓகே லுங்ஃபேங் ஓகே அவன் ஃபேமிலி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து செட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டுமே சொல்லிட்டு இந்த அங்கிளும் சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு கிட்ட சரியான ஷாக்கு யாருன்னு கேட்டால் உனக்கு கோப்ரா ஞாபகம் இருக்குல்ல அவங்ககிட்ட தான் அந்த வேலையை ஒப்படைச்சிருக்கேன். கோப்ரா அவன் அப்பா அவங்க ஃபேமிலியை வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா தினமும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா தினமும் காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயத்த அவன் நோட் பண்ணிருக்கான். சரியான நேரம் வந்து நம்ம சிக்னல் கொடுத்து அவன் போட்டு சொல்கிறான். இதை கேட்டால் ஹீரோக்கு சரியான டென்ஷனாக அந்த மேலே இருக்கிற அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா கீழே வைக்க இவங்க வந்து உசாராங்க. ஸோ என்னமோ நடந்துருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறா யார் வந்துருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். இவங்களும் கத்திட்டு ஹீரோலாம் வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்னைப்பர் என்னதான் அட்டாக் பண்ணால் ஸ்னைப்பர்லாம் வைத்த ஒரு கோடு ஸ்னைப்பர்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸ்னைப்பருக்கு வைத்த ஒரு கோடை போட்டிருக்கு. இவனும் கத்தி எடுக்க போக ஸோ இந்த அங்கிளுக்கும் நம்ம ஹீரோக்கும் போயிட்டு
அங்கிளுக்கும் ஹீரோக்கு போயிட்டு ஹீரோ வந்து அவன் ட்ராகர் வந்து யூஸ் பண்ணலை இன்ன வரைக்கும். ஸோ அங்கிள் வந்து இன்னும் சாக போகிறடா சாகத்தே வந்துருக்கடா சொல்லிட்டு அட்டாக் பண்ணுற ஹீரோ ஒரு பண்ணுற அட்டாக் எல்லாம் தடுக்கிற ஒரு கடத்தில் ஹீரோட வெப்பன் தள்ளி போக. ஸோ வெப்பன் தள்ளி போயிடுச்சு. நினைக்கும் போது தலைவன் போன வெப்பனை பிடிச்ச ஒரு கழுத்தில் வைப்பான் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஸ்னைப்பர் என்ன பண்ணுறான், அவனோட சிக்னல் வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இவரோட வாட்ச் டே இது என்ன சிக்னல் தெரியுமா, இது கோப்ராவுக்கும் சிக்னல் இருக்கும், நீ மட்டும் இப்போ என்ன உயிரோட விடா, அவன் ஃபேமிலி செத்துருண்டா அப்படி திரும்பி ஹீரோக்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் சொல்கிறாரு, சே உன்னை முன்னாடியே நாங்கள் கொண்டு வரணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உனக்கு கேட்டு போகலான்ட்டு திடீர்னு சடன் அட்டாக் பண்ண ஹீரோ அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அதாட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதான வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு வீடியோ கன்ஃபார்மாக போட்டுறேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக போடலாம். ஸோ எனக்கு டைம் இருந்துச்சு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா 2 வீடியோ போடுறேன், இல்லைனா ஒரு நாள் ஒரு வீடியோ வந்து நம்ம பிளான் பண்ணி வந்துடுங்க. ஓகே ப்ரோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேன், உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குங்கிறது. ஓகே பை 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 பை.